பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நாம் தொடர்ந்து கர்த்தராகிய இயேசுவின் சிலுவை மரணத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இது ஏசாயா 53 அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவனோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அல்லேலூயா. இந்த காலவிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்களா? கவனிங்க, இயேசு ஒரு பாவம் செய்யாத பரிசுத்தர். இயேசு பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். இயேசு 33 ஆண்டுகள் இந்த பூமியில் இருந்த பொழுது அவரை ஒருவரும் குற்றம் சொல்ல முடியவில்லை. ஏரோதும் ராயனும் பிரதானாசரியனும் அன்னாவும் காய்பாவும் பிலாத்தும் ஒருவர் கூட அவரிடத்திலே ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட பாவமறியாத பரிசுத்தர் அவர். அவரை சாகடித்து துன்மார்க்கர் அடக்கம் பண்ண வேண்டிய இடத்துல இயேசுவை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். அவ்வளவு கேவலமாய் நடத்தினார்கள். அருமை தேவ ஜனமே, இந்த பாடுகள் உங்களுக்காக, எனக்காக. இந்த கஷ்டங்கள், இந்த துன்பங்கள் உங்களுக்காக, எனக்காக. இந்த காலையில் ஆண்டவரே, எனக்காக துன்மார்க்கனோடு அடக்கம் பண்ணப்பட்டது, அவன் வச்சிருக்கிற கல்லறையில் நியமிக்கப்பட்டார்களே, என்னை ஆண்டவரே இப்படி இவரதற்கு எனக்காக செய்த இத்தனை பாடுகளுக்காக உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.